அரசியல் கட்சிகள் ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுதான் சரியும் கூட. அரசியல் கட்சிகளுடைய நியாய தர்மம் எல்லாமே இந்த போராட்டங்களில் தான் அடங்கி இருக்கு. ஓகே, ஒரு பிரச்சனை உருவாகுது, அதற்காக அரசியல் கட்சிகள் போராடுறாங்க அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக மக்கள் பாதிக்கப்பட்டு அதற்காக ஒரு அரசியல் கட்சி போராடுது, அதை வச்சு பல வருடங்கள் அரசியல் செய்யுது அப்படின்னா அது சரியா? ஆனால் இங்கே ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 50 வருஷமாக இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, அதை வச்சு அரசியல் செய்கிறது. அந்த கட்சி வேறு யாரும் இல்லைங்க, திமுகவை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். பிரச்சனையை எப்படி உருவாக்குறது? ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவை விட்டு கொடுத்தவங்க அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை வரும்னு கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் தெரிஞ்சே அதை செஞ்சாங்க. 50 வருடமாக கச்சத்தீவை எங்களை கேட்காமே கொடுத்துட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் மாநில அரசு தானே, இந்திரா காந்தி இருக்கிற போது அவங்களே கொடுத்துட்டாங்க இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க 2024 தேர்தலுக்கு முன்னாடி தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியால் ஆர்டிஐ மூலமாக இந்த கச்சத்தீவு எப்படி கொடுக்கப்பட்டதுங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிய வந்தது. அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது 50 வருஷம் கழிச்சு அந்த விஷயம் தெரியுது. எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு தெரிந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தெரிந்து தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. ஆனால் 50 வருஷமாக அதே கச்சத்தீவு பிரச்சனையை வச்சு இவங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரச்சனையை உருவாக்குவது, அதன் மூலம் மக்கள் பாதிக்கப்படுவது, அதை வைத்து அரசியல் செய்வது. இந்த ஃபார்முலா வருதா? இந்த 50 வருஷத்தில் எந்த தேர்தல் நடந்தாலும் அதில் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா கச்சத்தீவை மீட்போம். ஆனால் 50 வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த கச்சத்தீவை கொடுத்ததே அவங்க தான் அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதில் திமுகவுக்கு சம்மந்தம் இருக்கும். காவிரியுடைய உரிமைகளை விட்டு கொடுத்ததும் இதே கலைஞர் கருணாநிதி தான், இதே திமுக தான். அப்படி அந்த உரிமைகளை விட்டு கொடுத்தா இங்கே மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியாதா, இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தான் தெரியாதா? தெரிஞ்சு தான் விட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது அதை வச்சு ஒரு 50 வருஷம் அரசியல். காவிரி பிரச்சனை, காவிரியில் தண்ணி திறந்து விடு, அதற்கு காங்கிரஸ் மேலே பழியை போடுறது, மத்திய அரசு மேலே பழியை போடுறது, அதற்கு கோர்ட்டுக்கு போகிறது. இந்த அரசியல் உங்களுக்கு புரியுதா? 50 வருஷமாக தொடர்ச்சியாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், அணை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். கர்நாடகாவில் இருக்கிற KRS டேமு, இன்னும் 2 டேமெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 50 வருடங்களுக்குள்ளே கட்டப்பட்டது தான். அந்த டேமெல்லாம் கட்டினதுனால தான் நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி பிரச்சனையே. அப்போ அந்த உரிமைகளை விட்டு கொடுத்தது யார்? அன்றைக்கும் மாநில அரசு, தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அவங்களால டேம் கட்ட முடியாது, அதுதான் சட்டம். அப்போ அன்றைக்கி விட்டு கொடுத்தாங்க இல்லையா? ஏன்? அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணலாம், பண்ணிட்டு தானே இருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் எந்த பிரச்சனையை வேணாலும் எடுத்துக்கோங்க. கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய போராட்டம். அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் வரும்போதே தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இல்லையா? அப்போ யார் கூட்டணியில் இருந்தால்? மத்தியில் 1998 2004 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருடம், 5 வருடம் பாஜகவோட, 10 வருடம் காங்கிரஸோட. இந்த கூட்டணியில் மிக முக்கியமான அங்கம் வகித்தது திமுக. இவங்க என்ன கேட்டாலும் நடக்கும், ஏன்னா திமுகவுடைய ஆதரவு இல்லாமல் மத்தியில் ஆட்சியே இல்லை அப்படிங்கிற நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் தமிழகத்துடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. இல்லை தமிழகத்துக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு தேவையான துறைகளை வாங்கிட்டாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க, ஊரை அடித்து உலையில் போட்டு கொள்ளையடித்தாங்க, சம்பாதிச்சாங்க. அதே கூடங்குளம் அணுமின் நிலையம் தமிழகத்தில் பிரச்சனையான போதும் இங்கே கலைஞர் ஆட்சி தான் இருந்தது. 2006 2011 வரைக்கும் கலைஞர் ஆட்சி தான். அவர் ஆட்சியில் கூடங்குளம்னு ஒரு ஊர் இருக்கிறதும் தெரியாது, அங்கே அணுமின் நிலையம் கட்டிகிட்டு இருக்காங்கங்கிறதும் தெரியாது. அந்த அணுமின் நிலையத்தை எதிர்த்து அந்த ஊர் மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி மாதிரியே அன்றைக்கும் அந்த ஊடகங்களை எல்லாம் அப்படியே கவர் பண்ணி எந்த விஷயமும் வெளியில் வராமையே ஒரு 5 வருஷத்தை ஓட்டினார். 2011 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வராங்க. அவங்க வந்த உடனே இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சு கிளம்புது. அன்னிலேருந்து அடுத்த 100 நாளுக்கு தினசரி தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னா கூடங்குளம் தான். இன்றைக்கி 78வது நாள், இன்றைக்கி 85வது நாள், இன்றைக்கி 99வது நாள், இப்படியே தினசரி பிரச்சனைகள். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் தான் முல்லை பெரியாறு பிரச்சனையும் கிளம்புச்சு.
தேனியிலேருந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட படையெடுத்து போகிற அளவுக்கு வந்து பிரச்சனை வீரியமாச்சு. ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது கிளம்பல? திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது மட்டும், திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற போது தான் எல்லா போராட்டமும் எல்லா சர்ச்சைகளும் வீதிக்கு வருது, ரோட்டுக்கு வந்து எல்லாரும் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது இதெல்லாம் நடக்கிறது இல்லை? அப்போவும் கச்சத்தீவு பிரச்சனை இருந்தது, அப்போவும் காவிரி பிரச்சனை இருந்தது, அப்போவும் முல்லைப்பெரியார் பிரச்சனை இருந்தது, அப்போவும் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டிகிட்டு இருந்தாங்க. 1999 2011 வரைக்கும் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. 10 வருஷமாக கட்டின 10 வருஷமாக அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தபோது ஒரு பஞ்சாயத்து இல்லை. ஆனால் 11ஆவது வருஷம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்க விட மாட்டோம்னு சொல்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை கட்டுற போதே தடுத்து நிறுத்துறது புத்திசாலித்தனமா? அதோடு நிற்கலை. அதற்கு பிறகு தமிழகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீட் தேர்வு கொண்டு வந்தது யார்? இதே திமுக. இதே திமுகவுடைய காந்தி செல்வன் அப்படிங்கிற இணை அமைச்சர் தான் நீட் தேர்வு மசோதாவையே தாக்கல் பண்ணார். இன்றைக்கி அதே நீட் தேர்வை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? 2017 இன்றைக்கி 2025 போகுது. 8 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த ஃபார்முலா புரியுதா உங்களுக்கு? மீத்தேன் திட்டம், அதிமுக ஆட்சியில் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. அந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யார்? இதே ஸ்டாலின். அப்போ மத்திய அரசில் கூட்டணியில் இருந்தது யார்? இதே திமுக. அப்போ அந்த பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம். ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு யார் காரணம்? அதே காங்கிரஸ் கட்சி காளை மாடுகளை காட்சி பட்டியலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தால் இங்கே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுகவுக்கு தெரியும். அப்போவும் அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வர வச்சாங்க, யாருக்கும் தெரியல. அதே மாதிரி அதிமுக ஆட்சி வருது, உடனடியாக போராட்டம். ஏன் திமுக ஆட்சியில் அந்த போராட்டம் நடக்கலை? இன்றைக்கி எது நடந்தாலும் வந்து பாஜக ஏதாவது தப்பு செஞ்சால் கூட வந்து அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது, அவங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எத்தனை துரோகங்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ எல்லாம் கூட்டணியில் இருந்தது யார் அப்படின்னா திமுக தான். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்வது தான் திமுகவுக்கு கைவந்த கலை. அப்படித்தான் இப்போ ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மதுரை மேலூரில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த போராட்டத்தை பற்றியெல்லாம் நம்மளுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ்லாம் வெளியிலேயே வர்றது கிடையாது. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் வரைக்கும் நம்மளுக்கு பெரிய அளவில் வந்து இதை பற்றின நியூஸே வெளியில் தெரியாது. இந்த பிரச்சனையை வந்து எப்படி அவங்க உருவாக்க நினச்சாங்க, எப்படி வந்து அது தடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சுருக்கமான விஷயமாக நான் சொல்லிட்டுறேன். திரு அண்ணாமலை லண்டன் போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் திரும்பி வந்தது டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த மாதிரி தான் திரும்பி வந்தார். வந்த முதல் ப்ரெஸ் மீட்லேயே இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பற்றி அவர் பேசுகிறார். இந்த விவகாரத்தை பற்றி அவர் பேசுகிற போதே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆனால் அங்கே போராட்டம் பண்ணுற விவசாயிகளுடைய நிலைப்பாடு சரிதான், நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் விவசாயிகள் பக்கம்தான் இருக்கோம், நான் மத்திய அரசோடு பேசி இந்த திட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன் அப்படின்னு முதல் ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொன்னார். அப்போது வந்து எனக்கு டக்குன்னு புரியல, எதனால் வந்து இந்த திட்டத்தை குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது புரியல. அதற்கு பிறகு தான் இந்த விஷயத்தில் இந்த திமுக அரசு செய்த அரசியல் நம்மளுக்கு புரிய வந்தது. மதுரை மேலூர் பகுதியில் மண்ணுக்கடியில் டங்ஸ்டன் இருக்குது அப்படிங்கிறத ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த நிறுவனம் அவங்க கண்டுபிடிச்சு தமிழக அரசுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இது எப்போ நடந்தது? 2021ஆம் ஆண்டு. அப்போவே ஜிஎஸ்ஐ நிறுவனம் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கு, பாருங்கள் இந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் இருக்குது அப்படிங்கிறது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து கடித போக்குவரத்துகள் நடந்துகிட்டே இருக்குது. ஜிஎஸ்ஐ அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க, கனிம வளத்துறை மத்திய அரசு வந்து அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. இதில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மைன்ஸ் மினிஸ்ட்ரி தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி மதுரை மேலூரில் டங்ஸ்டன் இருக்குது, அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ஏலம் விட போகிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்க. இது நடந்தது எப்போது? 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். அந்த கடிதத்துக்கு தமிழக அரசு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்தை ஏலம் விடக்கூடிய உரிமை எங்களுக்கு தான் இருக்குது, மத்திய அரசுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரிப்ளை. அந்த கடிதத்துக்கு டிசம்பர் மாதமே வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க மைன்ஸ் மினிஸ்ட்ரி. இந்த கனிம வளத்தை ஏலம் விடுவது தொடர்பாக 2023ஆம் ஆண்டு வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். அந்த சட்ட திருத்தத்தின்படி இந்த ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குது
அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அப்போ இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த அதிகாரம் மாநில அரசுகிட்ட தான் இருந்திருக்கு. ஆனால் மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் சேர்த்து சொல்கிறேன். கடந்த 9 வருடங்களில் தமிழகத்தில் எந்த ஒரு கனிம வளத்துக்கும் இவங்க ஏலம் நடத்தவே இல்லை, அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் செய்யலை. இதையும் மைன்ஸ் மினிஸ்ட்ரி குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த கடித போக்குவரத்தெல்லாம் முடிஞ்சது, நாங்கள் ஏலம் விட போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசுக்கு சொல்லியாச்சு. அப்போவும் தமிழக அரசு எந்த விதத்துலையும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. கூடவே எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறதையும் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. தெரியப்படுத்தினது எப்போ? 2023 செப்டம்பர் மாதமே இதை தெரியப்படுத்தியாச்சு. இந்த ஏரியா தான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இத்தனை கிலோமீட்டரு அப்படிங்கிற மேப் வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. அப்போவும் எந்த எதிர்ப்பும் தமிழக அரசு தெரிவிக்கவில்லை. 2024 பிப்ரவரி மாதம் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கான ஏலம் நடைபெறுகிறது. பிப்ரவரியில் நடக்கிறது முதல் சுற்று ஏலம். ஜூன் மாதம் 2024 இரண்டாம் சுற்று ஏலமும் நடந்து முடியுது. அதற்கு பிறகு தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் அந்த ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அந்த விவகாரம் தான் இந்த நவம்பர் மாதம், அதாவது 2024 நவம்பர் மாதம் நடக்குது. நவம்பர் 11, 2024 ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு அலோகேட் பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் இவங்களுக்கு தான் அப்படின்னு அலோகேட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு தான் மதுரையில் போராட்டம் வெடிக்குது. மதுரையில் போராட்டத்தை அந்த மக்களை தூண்டி விடுறது யார்? வழக்கம் போல் அந்த மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு கும்பல். அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சுது? அந்த கேள்விக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் இல்லை. யாருக்குமே தெரியாத விஷயங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் யாருக்குமே தெரியல. திமுகவில் இருக்கிறவங்களுக்கே தெரியாத விஷயம் மக்கள் அதிகாரம் கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரியுது? இங்கே இது வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க அதற்கு பிளான் பண்ணி அவங்க அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு மக்களை தூண்டி விட்டு இந்த விஷயம்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பதிலடி. அவர் வந்த உடனே இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் விவசாயிகள் பக்கம் நின்று நாங்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுத்து நிறுத்துவோம், விவசாயிகளுக்கு எதிராக நாங்கள் எதுவும் செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளையும் அவர் முன்னெடுத்தார். இங்கேருந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு போயிட்டு மைன்ஸ் மினிஸ்டர் அவரையும் பார்த்து, கனிம வளத்துறை அமைச்சர் அவரையும் பார்த்து சந்தித்து பேசி இந்த பிரச்சனையோடைய தீவிரத்தை புரிய வச்சு அதை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி அந்த ஆணையும் இன்றைக்கி வாங்கியாச்சு. ஆனாலும் இன்னும் மதுரையில் ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. டங்ஸ்டன் சுரங்கத்தை மொத்தமாக ரத்து செய்யும் வரை நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் மக்களை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. சரிங்க, இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக தமிழக அரசு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை, அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலை. அங்கே அந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கான பகுதி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லவே இல்லை. இது எல்லா கம்யூனிகேஷனையும் மத்திய அரசு அந்த மைன்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் மாதம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட பிறகு தான் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துது. உடனடியாக திமுகவில் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போராட்டம் வெடிக்குது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசை குறை சொல்லி இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கார். இப்போ இந்த இடத்துல தான் பாஜகவுடைய செயல்பாடுகள், அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பாஜகவை இருந்தது அப்படின்னா நாங்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தே தீருவோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படி ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஸ்டெர்லைட் பிரச்சனையாகட்டும், இல்லை மீத்தேன் பிரச்சனையாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய குரலை புரிந்து கொள்ளாமல் வேண்டுமென்றே அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு இங்கே எடுக்கப்பட்டது. அதன் மூலமாக பாஜக தமிழகத்துக்கு எதிரானது, தமிழக மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான முடிவுகள் தான் காரணமாக அமைகிறது. ஆனால் இதை அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார், இவங்க எங்கே வர்றாங்க அப்படிங்கிறது. அவர் அதனால் அந்த சரியான முடிவை எடுக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குரலை நாம் பிரதிபலிக்கணும், அதுதான் சரியான முடிவு. ஆனால் இங்கே திமுகவுடைய திட்டம் என்னவா இருக்கும்? திமுக இந்த திட்டத்தை எதிர்க்கிறது, மக்களுக்கு ஆதரவாக அவங்க நின்றுட்டாங்க, இப்போ ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஒருவேளை பாஜக இல்லை அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா
அந்த ஒரு பிரச்சனையை வச்சு 2026 எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. இங்கே வந்து இவங்களுடைய சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் அந்த அறிக்கையாகவே கொடுத்துருந்தார். நீங்கள் 2021 மதுரையில் டங்ஸ்டன் இருக்குது அப்படின்னு ஜிஎஸ்ஐ உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுற போதே இல்லை நாங்கள் வந்து இங்கே எதையும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். செப்டம்பர் மாதம் 2023 டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் ஏலம் விட போகிறோம் அப்படின்னு அங்கேருந்து கம்யூனிகேஷன் வந்த போதே இல்லை நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். பிப்ரவரியில் ஏலம் நடக்கும்போதே இல்லை நாங்கள் இங்கே வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஜூன் மாதம் 2024 இதே மறுபடியும் 2ஆம் சுற்று ஏலம் நடந்த போதும் இவங்க எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை. இதற்கு நடுவில் எத்தனையோ கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்லையெல்லாம் தமிழக அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க. அப்போவெல்லாம் வாயவே திறக்காமல் எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாமல் அமைதியாக இருந்தது யார் அப்படின்னா இதே திமுக அரசாங்கம், தமிழக அரசு. திடீர்னு அந்த நவம்பர் மாதம் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க, அங்கே போராட்டம் வெடிக்குது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அண்ணாமலை காய் நகர்த்தலை அப்படின்னா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? எப்படி கச்சத்தீவு, எப்படி வந்து மீத்தேன், எப்படி நீட்டு, எப்படி ஜல்லிக்கட்டு, இது எல்லாம் வச்சு எப்படி வந்து அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி டங்ஸ்டன் சுரங்கத்தை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியுதா? அதற்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. எப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது, டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது ஒரு பிரச்சனை. அதற்கான கம்யூனிகேஷன்லாம் வரும்போதே அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து மீறி யாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கிட்டு கடைசியில் அந்த சுரங்க அனுமதி கொடுக்குற வரைக்கும், ஏலம்லாம் முடிஞ்சு சுரங்க அனுமதி கொடுக்குற வரைக்கும் அந்த பிரச்சனையை எடுத்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிளப்புறது. ஏன்னா இது எல்லாமே நடந்துருச்சு, எதையுமே தடுத்து மாற்ற முடியாது. அதை வச்சு அரசியல் பண்ணுறது, இதுதான் வந்து திமுகவுடைய செயல்பாடுகள். இவங்க மக்கள் நலத்துக்காக எதையுமே பண்ணது கிடையாதுங்க. உண்மை தாங்க. இதை வந்து மக்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரில. நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கோங்க, கச்சத்தீவு கொடுத்ததுனால இங்கே தமிழக மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்கள். எத்தனை மீனவர்களை வந்து அவங்க சுட்டு கொண்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரே காரணம் என்ன? கச்சத்தீவை கொடுத்தது. அந்த கச்சத்தீவை கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் இங்கே வந்து நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதை எல்லா மாநிலங்களும் பின்பற்றியே ஆக வேண்டும் என்று உறுதிப்படுத்தியது உச்சநீதிமன்றம். அதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இங்கே அந்த பழியை தூக்கி பாஜக மேலே போட்டு அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியல். அதை யார் பண்ணுறா? காங்கிரஸ் கட்சியே பண்ணுறாங்க. என்ன மாதிரியான காமெடி இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்கு? மத்தியில் பாஜக ஆட்சி, கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருந்த வரைக்கும் காவிரியில் தண்ணி வராமல் இருந்ததே கிடையாது. காவிரி பிரச்சனையை நம்ம கிட்டத்தட்ட மறந்துட்டோம். ஆனால் கர்நாடகாவில் எப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்ததோ அப்போ இருந்து காவிரி பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. அது எப்படி சார் நடக்குது? யாராவது கேள்வி கேட்குறோமா? பாஜக இருந்த வரைக்கும் அவன் கரெக்டாக தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தான். மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் தமிழக அரசு அனுமதி இல்லாமல் நாங்கள் மேகதாது அணை கட்ட மாட்டோம்னு பாஜக சொல்லிடுச்சு. கர்நாடகாவில் இருக்கிற பாஜகவே சொல்லிட்டாங்க. ஈவன் அந்த கர்நாடகா தேர்தலில் வந்து பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் மேகதாது பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனால் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு இருக்குது. அந்த காங்கிரஸுக்கு இந்த திமுகவினர் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எத்தனையுமே இவங்க தான். எப்படி பிரச்சனையை உருவாக்குறாங்கன்னு தெரியுதுங்களா? அங்கே காங்கிரஸ் வந்தால் இங்கே காவிரி பிரச்சனை வரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பழியை தூக்கி மத்திய அரசு பாஜக மேலே போட்டு பாஜக தான் வந்து காவிரி தண்ணியை திறந்து விடணும். அப்போது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்திலையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல், அங்கே கர்நாடகத்திலையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல். இங்கே விவசாயிகளுடைய உயிரான காவிரியை வச்சு இவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாங்க? ஆனால் இதனால் பாதிக்கப்படக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் இவங்கெல்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்க? அதே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். இதை விட கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா? இதை விட வந்து தமிழக மக்களை வந்து முட்டாளாக்க முடியுமா? இன்றைக்கி தமிழகத்தோட பிரச்சனைகளாக பேசப்படுற எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த விஷயம் திமுக தான் ஆரம்பித்து வச்சுருக்கும். அந்த பிரச்சனைக்கு காரணமே திமுகவாக தான் இருக்கும். அவங்க தான் அதை வச்சு அரசியலும் பண்ணுவாங்க. அந்த பழியை தூக்கி வேறு யார் மேலேயாவது போட்டு அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து தமிழகத்துடைய நிதர்சனம். இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நான் இல்லை மறுபடியும் நாங்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னா நம்மளை விட முட்டாள் வேறு எவனுமே கிடையாது. அதுதான் உண்மை. தமிழகம் முன்னேறிய மாநிலம்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி இப்படியெல்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நம்மளால் பகுத்தறிஞ்சு எது உண்மை எது பொய்ன்னு கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. அதுதான் உண்மை. இனிமேலாவது முழிச்சுக்கோங்க. நன்றி.